ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்னைக்கு நாம இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அது என்னமோ தெரியல, இவ்வளோ ட்ராமா நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த எபிசோடுக்கு நான் வரக்குள்ள எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்னமோ ரொம்ப நாளாக வாங்கி வச்சிருந்த கடனை கொடுக்காம இருந்து கடைசி கட்டத்தில் நம்ம கொண்டு வந்து கொடுப்போம் இல்லையா, அப்போ ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இப்போ இருக்குது. ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த ஃபைனல் எபிசோடை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு. சரி வாங்க நம்ம இன்னைக்கான ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்னை பத்தியும் ஹீரோயின் பத்தியும் ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கு. எனக்கு மட்டும் தான் அவங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோவும் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறான், ஐம் சாரிடி, எனக்கு தெரியும் இது ஒன்று எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தும்னு. ஆனால் எனக்கு வேற வழி தெரியல. ஆனாலும் நீனும் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் லாஸ்ட் டைம் உன்கிட்ட சத்தியம் பண்ணுன்னா உனக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு. ஆனால் இதை பண்ணக்குள்ளே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் போக போக நீனும் மறந்துட்டு ஒரு நல்ல லைஃப்பை அமைச்சிப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு ரிப்போர்ட்டர் எல்லாரையும் பார்த்துட்டு, இங்கே பாருங்க, ஹீரோனை பற்றி தப்பு தப்பாக பேசாதீங்க. அவங்களுக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, நான் மட்டும் தான் அவங்கள லவ் பண்ணுறேன். ஸோ அவங்கள பற்றி பேசுறது ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை பார்த்த ஹீரோன் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து ஹீரோவை தேடி ஓடி வரா. அதாவது அந்த மீட்டிங் நடக்குதுல அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா காலியா தான் இருக்கு. இதை பார்த்த ஹீரோன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்க. அதே சமயம் இந்த பக்கம் அண்ணங்காரனும் தாத்தாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தாவும் அண்ணங்காரனை பார்த்துட்டு, ஏன்டா உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் இந்த கம்பெனியை பொறுப்பெடுத்து நடத்திக்க, அது மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் பாத்துக்க, உன்னை நீ பாத்துக்கன்னு சொல்லி சொன்னா இல்லையா, ஆனா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டியா அப்படிமா கேட்க, இதை கேட்ட அண்ணங்காரனும், அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படிமா கேட்க, அப்போ தாத்தாவும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் எடுத்து வீசுறாரு. அதாவது இந்த பாய் ஃப்ரெண்டும் இவனும் ஒன்றா இருந்திருப்பாங்களா, அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிக்க, இதை பார்த்தா அண்ணங்காரன் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே, அட்லீஸ்ட் நீங்களாவது இதை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம்ல, அவங்ககிட்ட காப்பாற்றிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா தாத்தாவும், என்னை பற்றி என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்னோட பேரண்டா, நான் எப்படி உனக்கு எதிராக ஒன்று பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் இது உன்னோட சம்மந்தப்பட்டது, எதுவாக இருந்தாலும் நீ தான் யோசிச்சு முடிவெடுக்கணும், செல்ஃபிஷாக மட்டும் யோசிக்காத அப்படிமா சொல்லிட்டு அங்கேருந்து போக, இதை கேட்ட அண்ணங்காரன் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகிறான். போய் பார்த்தா அங்கே ஹீரோயின் தான் இருக்கிறா. இதை பார்த்தா அண்ணங்காரன் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே, ஐம் சாரிடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோயினும், எனக்கு தெரியும்டா இது நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத தான் ஹீரோ பண்ணியிருப்பான், ஆனால் என்னென்னு எனக்கு தெரியல, ரொம்ப அழுகையாக வருது, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஆனால் இதுலேருந்து வெளியில் வந்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அண்ணங்காரனும், என் மேலே தான் தப்புடி, நான் சின்ன வயசில் ஸ்கூலில் ஒரு வாட்டி எனக்கு கேன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்கல்ல, அப்போவே நான் சொல்லியிருக்கணும், ஆமாம் நான் கே தான், அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணினியா, நான் உனக்கு பின்னாடி ஒளிஞ்சு நான் அப்படியே வளர்ந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னால் அங்கேருந்து வெளியில் வரவே முடியல. இப்போ பாரு, என்னனால என் ஃப்ரெண்டு என்னோட தம்பி எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, நான் என்னதான் பண்றேன்னே தெரியல. சரி ஓகே, இந்த பிரச்சனை நான் எப்படியாவது சால்வ் பண்றேன், நீ கிளம்பி வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும், சரி ஓகே நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன், ஆனா உன் தம்பி உன்னை கான்டாக்ட் பண்ணானா கண்டிப்பா என்னை பத்தி சொல்லு, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. நேரா வீட்டுக்கு தான் வரா. அவங்க வீட்டுல உள்ள எல்லாரும் உட்காந்துக்கிட்டு, சரி வீடுறியா, அதான் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோனும், அவன் போய் சொன்னான், அவனும் நானும் சேர்ந்து தான் லவ் பண்ணோம், அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணமே ஒரு ஃபேக்கு, நான் உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படல, அவனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, அதை மறைச்சுக்கணுங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அது மட்டும் இல்லாம நாங்க உண்மையாவே லவ் பண்றோம், எனக்கு அவன் வேணும், அவன் இல்லாம வாழ முடியாது அப்படிங்கிற பயங்கரமா அழ. இதை பார்த்தா அம்மாவும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அண்ணங்காரனை மீட் பண்றதுக்காக ஹீரோ வந்திருக்கான். நம்ம அண்ணங்காரனும் ஹீரோவை பார்த்துட்டு, ஏன்டா ஏன் இப்படி எல்லாம் பண்ணுன அப்படி மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோவும், இதை விட்டா வேற வழி இல்லைண்ணா, ஸோ நான் இதை பண்ணி தான் ஆகணும், அது மட்டும் இல்லாம நான் இப்போ ஓகே தான் அப்படி மாதிரி சொல்ல, அப்ப அண்ணங்காரனும், ஏன்டா எனக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க, என்னனால ஏன்டா அப்படி கஷ்டப்படுறீங்க, கொஞ்சமாவது யோசிச்சு பண்றீங்களா அப்படி மாதிரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும், நான் ஓகே தானா, ஹீரோயின் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்ப அண்ணங்காரனும், நீ நேர போயிட்டு அவளை பாரு அப்படி மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோவும், இல்லடா என்னால அவளை போய் பார்க்க முடியாது, நான் மட்டும் அவள் கையில சிக்கனா வச்சுக்க, என்ன கொண்டுடுவா, ஸோ அவளை கொஞ்ச நாள் ஹாப்பியா மட்டும் பார்த்துக்க சொல்லு, கூடி சீக்கிரம் என்ன மறந்துட்டு புது லைஃப் வாழ ஆரம்பிச்சிருவா, ஸோ இனிமே அவள் கண்ணு முன்னாடி வரமாட்டேன், அது மட்டும் இல்லாம நீ என்னை பார்த்து விஷயத்துக்கு கூட அவகிட்ட சொல்லிடாத அப்படி மாதிரி சொல்ல, இதை கேட்ட அண்ணங்காரனும், தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத அப்படி மாதிரி சொல்ல, ஹீரோவும் இதை விட்டா வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் சார் இருக்கால, அவ வந்து தாத்தா ரூம்ல இருந்து ஒரு பென்ட்ரைவ் எடுத்துட்டு வந்திருப்பாள், அதை லேப்டாப்ல போட்டு பார்க்க, அதுல ஏதோ ஒரு வீடியோ பிளே ஆகுது, அந்த வீடியோவை நமக்கு காமிக்கல, ஆனா அதை பார்த்துட்டு அவ பயங்கரமா ஷாக் ஆகி உட்காந்துருக்க.
இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோவும் ஹீரோனும் சேர்ந்து அவுட்டிங் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, அந்த பிளேஸுக்கு தான் வந்திருக்கான். அந்த இடத்துல வந்து ஃபுல்லா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹீரோயினோட ஞாபகமாவே இருக்கு. அதனால அவனோட ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினும் நிறைய மெசேஜ் அனுப்புறா. ப்ளீஸ்டா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உன்கிட்ட ஒரே ஒரு வாட்டி பேசணும், என்னால உன்னை மறக்க முடியல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் அனுப்புறா. இது எல்லாத்தையும் பார்த்த ஹீரோவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனும் இவன் மெசேஜ் எல்லாம் பார்க்குறான், ஆனா ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான் அப்படி மாதிரி பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் ஃப்ரெண்டுக்கு ஃபோனை வாங்கிக்கிட்டு, ஏன்டி அவன் தான் உன்னை இவ்வளவோ அவாய்ட் பண்ணுறான்ல, இங்கே பாரு எவ்வளோ மெசேஜ் அனுப்பியிருக்க, எல்லாத்தையும் அவன் பார்த்துருக்கான், ஆனால் ரிப்ளை பண்ணவே மாட்டான்ல, அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப சேட் பண்ணுற அப்படி மாதிரி திட்ட. அப்போ ஹீரோனும் என்னால் முடியலடி, அவன் என்ன பண்ணுறானாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் தாத்தாவும் ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட உன்னை மீட் பண்ணணும் அப்படி மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறா. அப்போ தாத்தாவும் ஹீரோனை பார்த்துட்டு சரி ஓகே, நீனும் அண்ணங்காரனும் பிளான் பண்ண மாதிரி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவனோட ஐடென்டிட்டி வெளில தெரிய வேண்டாம் அப்படி மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஹீரோனும் உங்களுக்கு புரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, நானும் ஹீரோவும் லவ் பண்றோம், ஆனா என் பேரு கெட்ட பேர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ரிப்போர்ட்டர் எல்லாரையும் பார்த்து எனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ இப்போ நான் மட்டும் அண்ணங்காரனை கல்யாணம் பண்ணனா அவன் கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படுவான், என்னால அந்த கஷ்டத்தை அவனுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட தாத்தாவும் அது மட்டும் தான் உனக்கு தெரியுமா, அன்னைக்கு அண்ணங்காரனுமே அவன் ஒரு கே அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான், ஆனா அதுக்குள்ள ஹீரோ முந்திட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஹீரோனும் சாரிப்பா எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஆனா என்னால அண்ணன்காரனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட தாத்தாவும் ஓகேன்னுடுறாரு. அடுத்து ஹீரோனும் தாத்தாவை பார்த்துட்டு இப்ப நான் இந்த விஷயத்த சொல்லலாமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல, நீங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன், அவங்க எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் போகக்கூடாது அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம், ஆனா இப்போ வந்து சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்கவுங்க முடிவை அவங்கவுங்களே தான் எடுத்துக்கணும், நீங்க கூட இருந்து சப்போர்ட் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட தாத்தாவை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அடுத்து ஹீரோனும் அங்கிருந்து கிளம்பிடுறா. நேரா சோகமா ரோட்டோரமா நடந்து வந்துகிட்டு இருக்க. அப்பதான் பாக்குற ஒரு டிவில நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன்காரன் தான் பேசிக்கிட்டு இருக்கான், எனக்கும் ஹீரோனுக்கும் ஏற்பாடு பண்ண மேரேஜ் வந்து ஃபேக்கு, ஸோ அவளை நீங்க எந்த பிளேமும் பண்ணாதீங்க, அது மட்டும் இல்லாம நான் ஒரு கே, என்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணணும் ட்ரை பண்ணேன், ஸோ இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இப்பதான் ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த ஹீரோன் இன்னும் அப்செட் ஆகி போய் ஏன்டா நீனும் இப்படி பண்ற அப்படிமா யோசிச்சு நிக்க. அந்த நேரம் அண்ணன்காரன் கால் பண்றான். இதை பார்த்த ஹீரோன் ஏன்டா உனக்கு அறிவு இல்லையா, இப்ப எதுக்காக இப்படி பண்ணுன அப்படிமா கேட்க. அப்ப அண்ணன்காரனும் இங்க பாருடி, எனக்காக நீனும் என் தம்பியும் நிறைய விஷயம் பண்ணிட்டீங்க, ஸோ இதுக்கப்புறமும் உங்க கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு விருப்பமே இல்லை, அது மட்டும் இல்லாம இப்பதான் எனக்கு ஒரு ஃப்ரீயா இருக்கு, என்னோட மனசுல உள்ளதை சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு கூண்டுக்குள்ள அடப்பட்டு இருந்து வெளியில வந்த மாதிரி இருக்கு, ஸோ என்னை பத்திலாம் நீ கவலைப்படாத, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், அது மட்டும் இல்லாம நான் இப்போ வந்து நியூயார்க் போறேன், அங்க போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட வாழ்க்கையை அமைச்சுக்குவேன், ஸோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணோம் இல்லையா, அது வந்து இப்போலேருந்து முடிஞ்சு போயிடுச்சு, அதை பற்றிலாம் யோசிக்காம நீ ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஹீரோனு ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நம்ம அண்ணன்காரனும் சரி ஓகேடி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாவும் அவங்க அப்பாவோட டிரைவர் இருக்கார்ல, அவரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ சா கேட்குறாங்க, நான் போயிட்டு தாத்தாவோட அந்த பென் டிரைவை பார்த்துட்டேன், ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ தான் அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிரைவரும் சாவோட அப்பாவும் ஒரு காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ சாவோட அப்பா வந்து தாத்தாவுக்கு கால் பண்ணி நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னா உங்க பொண்ணு என்ன சீட் பண்றான்னு சொல்லிட்டு, இப்ப பாருங்க அவ புருஷன் பிள்ளையோட எனக்கு முன்னாடி உள்ள கார்ல தான் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட தாத்தாவும் இங்க பாரு அவளை என்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேன், நீ எதுவும் பண்ணாத, தயவு செஞ்சு அங்கிருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சாவோட அப்பாவுக்கும் செம கோவம் வருது. கோவம் வந்து போனை கட் பண்ணிட்டு அவளுக்கு எவ்வளவு திமிருந்தா இன்னையே சீட் பண்ணுவா அப்படி மாதிரி பயங்கர கோவமாயி அந்த டிரைவரை பார்த்துட்டு வேகமா போ அவளை ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அந்த டிரைவரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அப்ப பயங்கரமா குடிச்சிருந்திருப்பாரு போல, அதனால ஃப்ரண்ட்ல போன கார் மேல விட்டு மோத அந்த ஸ்பாட்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா 3 பேர் தான் அந்த கார்ல உட்காந்துருப்பாங்க போல, அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுது. இதை பார்த்த டிரைவர் பயங்கர ஷாக் ஆகி போயிருப்பாரு. அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம டிரைவர் வந்து சாவை பார்த்துட்டு சொல்ல. உடனே சாவும் அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் கிடைக்கலையா அப்படிங்கிற கேட்க. அப்போ அந்த டிரைவரும் இல்ல நாங்க அப்ப பார்த்தப்ப எந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைக்கல, ஆனா அது எப்படி உங்க தாத்தாவுக்கு கிடைச்சிச்சுன்னு தெரியல, ஆனா எனக்கு இதுல என்ன டவுட்னா உங்க அம்மாவோட சாவுக்கு உங்க அப்பா தான் காரணம், ஆனா அதை பத்தி எதுவுமே வெளியில சொல்லாம அவர் வந்து இந்த கொலையை கவர் பண்ணி இது ஒரு ஆக்சிடென்ட் சொல்லிட்டு மாத்திட்டாரு, அது மட்டும் தான் என்ன ரீசன் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சா பயங்கரமா மன உளைச்சலாகி அங்க இருந்து வெளியில உட்காந்து பயங்கரமா கதறி அழுவுறா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட சாவுக்கு நம்ம ஹீரோவும் அண்ணன்காரனும் தான் காரணம்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பா.
அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு, "ஏன்பா எங்க அம்மாவ நீங்களே கொன்னீங்க?" அப்படி மாரி பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீன கட் பண்ணி இந்த பக்கம் சாவ தான் காமிக்கிறாங்க. அவ வந்து ஹீரோயின போய் மீட் பண்ணி, "சாரிப்பா, எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாம உன்ன நான் தப்பா பேசிட்டேன்." அப்படி மாரி சொல்ல, உடனே ஹீரோனும், "இட்ஸ் ஓகே, பரவால்ல, இருந்துட்டு போட்டும். உங்க இடத்துல நான் இருந்தாலும் அப்படித்தானே யோசிச்சிருப்பேன்." அப்படி மாரி சொல்ல, அப்ப சாவும், "சரி, ஓகே, அடுத்து நீங்க 2 ஒண்ணு சேர வேண்டியதானே." அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோனும், "அதுதான் எனக்கும் தெரியல. அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. அவன பார்த்துட்டு ஒரு வாட்டியாவது நான் பேசணும்." அப்படி மாரி சொல்ல, நம்ம சாவும், "அப்புறம் என்ன பார்த்துட்டீங்கன்னா 2 பேரும் ஒண்ணு சேர வேண்டியது அப்படி மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின், "இல்ல, இல்ல. நான் அவன பார்த்துட்டு கடைசியா ஒரு பிரேக்கப் மட்டும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எதுவுமே பேசாம முடிச்சுக்கிட்டோம்." அப்படி மாரி சொல்ல, இத கேட்டு வந்து பயங்கரமா ஷாக் ஆயி போயிருக்கிறா. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடந்து போக, அந்த நேரம் வந்து நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒண்ணா நடந்து போயிருப்பாங்கல்ல, அது எல்லாமே ஞாபகம் வருது. இத பார்த்த ஹீரோவும் அப்படியே ஹீரோயின மெய்மறந்து பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின, "இங்க கொண்டா உன் கைய." அப்படிமா கேட்க, அப்ப நம்ம ஹீரோவும், "நீ என்னோட மெமரின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு இப்படியெல்லாம் நடிக்கிற?" அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின், "இல்லப்பா, கைய குடுப்பா. நான் தான்ப்பா உன் ஆளு." அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும், "இல்ல, இல்ல, என் ஆளா இருந்தா இந்நேரம் என்ன கொன்னுருப்பா." அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்போ தூரத்துல இருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. "டேய், நான் வந்துட்டேன்டா. உன்ன சாவடிக்காம விட மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்ட ஹீரோவும், "ஆமா, ஆமா, இப்படிதான் பேசுவா." அப்படிங்கிற மாரி சொல்ல, உண்மையிலேயே திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் நிக்கிறா. இத பார்த்த ஹீரோ பயங்கர ஷாக்கு. அடுத்து அங்கருந்து 2 பேரும் போயிட்டு பேசிட்டு உட்கார்ந்திருக்கா. அப்ப நம்ம ஹீரோனும், "உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும், "நம்ம சாப்பிட்டுட்டு பேசுவோமா?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோயினும் ஒத்துக்கிறா. அடுத்து 2 பேரும் ஒண்ணா சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கருந்து போயிட்டு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு நைட்டு ஆகுது. நம்ம ஹீரோனும் அங்கருந்து வந்துட்டு, "இந்த இடத்துல நம்ம எவ்வளோ ஹேப்பியா இருந்தோம்ல." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோவும், "ஆமா." அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயினும், "இதுதான் நான் உன்ன பார்க்க வர்றது கடைசின்னு நெனைக்கிறேன். ஏன்னா உன்ன பார்த்து நான் ஒரு பிரேக்கப் கூட சொல்லல. அதனால தான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஹேப்பியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அத பண்ணுனேன்னு. ஆனா நான் ஒரு நாள் கூட ஹேப்பியா இல்ல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். உன்ன மறக்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன் இவன் என்கிட்ட ஒரு குட் பை கூட சொல்லிட்டு போகலன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். அது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பரவால்ல. இப்ப நம்ம பிரேக்கப் பண்ணாலும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கக்குள்ள நீனும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்போம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆனா 2 பேருக்குமே பயங்கரமா கண்ணெல்லாம் கலங்க. அந்த இடத்துல பிரேக்கப் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் அங்கருந்து கிளம்பிடுறா. அப்படியே 1 வருஷம் கிட்ட போகுது. அதாவது 2 பேருமே தனித்தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவோட நினைவு நாள் வர நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா தாத்தா நிக்க. இத பார்த்த ஹீரோவும், "தாத்தா, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு உட்காந்துருக்க. அப்ப தாத்தா சொல்றாரு, "எப்படி போகுது உன்னோட லைஃபு? அவ எப்படி இருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோவும், "இல்ல தாத்தா, நான் பேசுறது இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "எனக்கு நல்லாவே தெரியும் தாத்தா. எங்க அம்மாவோட சாவுக்கு நான் காரணம் அப்படிங்கிறனால தானே நீங்க பார்க்குறப்பலாம் என் மேல கோவப்படுறீங்க. ஒருவேளை நான் மட்டும் அந்த கார்ல இல்லன்னா, இந்நேரம் நானும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர பிள்ளையா இருந்திருப்பேன்ல." அப்படிமா சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இத கேட்ட தாத்தாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு, "ச்சே, ச்சே, உனக்கும் உங்க அம்மா சாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ அப்படியெல்லாம் யோசிக்காத." அப்படிமா சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்க சொல்றாரு. ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு தாத்தாவும் வந்திருப்பாரு. வந்து பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப முடியாம கிடக்கிறத பார்த்துட்டு, "என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி தூக்க போயிருப்பாரு. ஆனா ஹீரோட அம்மா, "ஹீரோ ஃபர்ஸ்ட்டு காப்பாத்துங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம தாத்தாவும் ஹீரோவ மட்டும் அங்கருந்து தூக்கிக்கிட்டு தூரமா நடந்து வந்திருப்பாரு. பார்த்தா அந்த இடத்துலயே அந்த காரு வந்து அப்படியே வெடிச்சு சிதறி செத்து போயிருப்பாங்க. இத கண்ணு முன்னாடி தாத்தா பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணா, அந்த இடத்துல தான் ஹீரோவும் இருப்பாரு. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "எனக்கு தெரியலடா, உங்க அம்மாவுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்த நானே தான் பண்ணுனேன். அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஒரு புடிச்ச வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டா. அப்ப கூட அவள நிம்மதியா இருக்க விடாம நான் தான் அவள கொன்னுட்டேன்." அப்படிங்கிற மாரி பயங்கரமா கில்ட்டில இருக்கு. "எனக்கு உன் மேல கோவம் இல்லல. எனக்கு என் மேல கோவம். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுக்கலையேன்னு எனக்கு ஒரு கோவம். அந்த ஒரு காரணத்தினால தான் உன்ன பார்க்கக்குள்ளலாம் எனக்கு அந்த கில்ட்டினஸ் ரொம்ப அதிகமாகுது. என் பொண்ணு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. அப்படி ஒரு அப்பாவா ஆயிட்டனேன்னு சொல்லிட்டு என்ன நினைச்சு என் மேலே எனக்கு ஒரு கோவம். அதனால தான் உன்ன பார்க்கக்குள்ளலாம் அவ ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு, உன்ன மோஸ்ட்லி பார்க்கவே மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்ட ஹீரோவும், "தாத்தா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அம்மா என் கூட இருக்கக்குள்ளலாம் ரொம்ப ஹேப்பியா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம உங்கள நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறதா சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பத்தி யோசிக்காதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, தாத்தாவும் ஹேப்பியா அங்கருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோவும் போயிட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு, "அம்மா எப்படி இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல தான் நோட் பண்றான். அதுல ஒரு சின்ன குடம் மாரி இருக்கு. இத பார்த்த ஹீரோவும் எதார்த்தமா திரும்பி பார்க்க, அந்த இடத்துல நம்ம ஹீரோ நிக்க, நம்ம ஹீரோக்கு பார்த்தது ரொம்ப ஹாப்பினஸ். அதே சமயம் ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண. அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அதாவது இந்த 1 வருஷம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவ கெரியர்ல முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய மூவி, நெறைய சீரிஸு அது இதெல்லாம் நடிச்சிருப்பா. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோவும் நெறைய இடத்துக்கு ட்ரிப்பு மாரி போய் நெறைய சுத்தியெல்லாம் பார்த்துருப்பான். இது எல்லாத்தையும் 2 பேரையும் யோசிச்சு பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியா 2 பேரும் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, "இந்த 1 வருஷத்துல நெறைய மாறிடுச்சு. எங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டான். எங்க மாமா கூட ஒரு நல்ல புக்கு எழுத ஆரம்பிச்சுட்டாரு. அதே சமயம் ஃப்ரெண்டுக்காரி பார்த்தீங்கன்னா பிரெக்னன்ட்டா இருக்கா." அப்படிங்கிற மாரி சொல்ல, இதெல்லாம்
கேட்ட ஹீரோ சிரிச்சுக்கிட்டு என்னால இதை நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்து ஹீரோனும் சரி ஓகேப்பா ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. அப்போ நம்ம ஹீரோவும் நான் வேணா ஒன்று ட்ராப் பண்ணட்டுமா அப்படிங்கிற கேட்க ஹீரோனு இல்லப்பா என்னோட மேனேஜர் இருக்காரு அப்படிங்கிற சொல்ல. இதை கேட்ட ஹீரோவும் பரவாயில்ல மேனேஜர்லாம் வச்சுக்கிற ரொம்ப பெரிய ஆளாயிட்டியோ அப்படிங்கிற கேட்க நம்ம ஹீரோனும் ஆமாப்பா நிறைய மூவிலலாம் நடிச்சிருக்கேன் நீ பார்க்கலையா அப்படிங்கிற கேட்க நம்ம ஹீரோவும் இல்லப்பா எனக்கு டைமே கிடைக்கல ஸோ நான் மூவியெல்லாம் பார்க்கறது இல்லை அப்படிங்கிற சொல்ல. ஹீரோயினும் ஒரு கொடையை கொடுத்துட்டு இந்தா மழை வந்துகிட்டு இருக்கு நீ இந்த கொடையில பார்த்துப்போ அப்படிங்கிற சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. அடுத்து நம்ம ஹீரோவும் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ட்ராமா போட்டு பார்க்குறான். அதில் ஹீரோயின் தான் நடிச்சிருக்கா. அந்த டயலாக பார்த்தீங்கன்னா பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம ஹீரோ எனி டைம் இந்த டிராமாவை மட்டுமே தான் ரிப்பீட்டட் மோட்ல பார்த்துருப்பாம்ல. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் சி டான் அதுக்கப்புறம் சா முனிர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டான் சொல்றாரு எதுக்காக தான் அந்த தாத்தா இந்த ரிசைன் பண்ணிட்டு அதை கொண்டு போய் இந்த அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்தாரோ அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வராங்க. இதை பார்த்தா எல்லாரும் கிளம்பி நின்று பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அசிஸ்டன்ட்டும் என்ன விஷயம் இங்க வந்திருக்கீங்க அப்படிமா கேட்க. அப்ப நம்ம சியும் இவனுக்கு ஒரு நல்ல ஜாப் போட்டு கொடுங்க அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் நம்ம அசிஸ்டன்ட்டும் இப்போ ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்க வேலையே நல்ல வேலை தானே இங்கே பாரு இந்த ஒர்க்கை எனக்கு தாத்தா சும்மா கொடுக்கல இது எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்துக்க சொல்லியிருக்காரு நான் யார் கையிலையும் கொடுத்து இதை தப்பாக போனுச்சுன்னா அவ்வளோதான் அப்படிமா சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி மீட்டிங் இருக்கு எல்லாரும் ரெடி ஆயிருங்க அப்படிமா சொல்ல. அப்போ சியும் எதுக்காக அப்படிமா கேட்க உடனே அசிஸ்டண்ட்டும் வேற எதுக்கு நம்ம அண்ணங்காரன் வர அவங்களுக்குலாம் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகி போயிருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அண்ணங்காரன் வந்து ஏர்போர்ட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்க. வழக்கம் போல நம்ம ஹீரோயின் தான் அழைக்கிறதுக்காக போயிருக்காப்புல இருக்கு. எப்போது அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்ல போயிட்டு ஹக் பண்ணி அவனை அங்கேருந்து கூட்டிட்டு வருவாள்ல அதே போலதான் இந்த வாட்டியும் கூட்டிட்டு வரா. அப்ப காரெல்லாம் காமிச்சு பாத்தியாடா நான் புதுசா கார்லாம் வாங்கிட்டேன் அப்படி மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரனும் பரவாயில்லையே ரொம்ப வளர்ந்துட்டியே அப்படி மாதிரி சொல்ல. அப்ப நம்ம ஹீரோனும் சரி என்ன வீடு உனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்ப நம்ம அண்ணன்காரனும் இப்ப நான் ரொம்ப மாறிட்டேன் டி அந்த விஷயத்த சொல்ற முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா இப்பதான் நான் ரொம்ப போல்ட் ஆயிட்டேன் எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துட்டு அப்படி மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஹீரோயினும் பரவாயில்லடா ரொம்ப மாறிட்டேன் அப்படி மாதிரி ரெண்டு பேரும் குஷியா பேசிட்டு வராங்க. அடுத்து ஹீரோனும் அண்ணங்காரனை ட்ராப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப. அண்ணங்காரனை வீட்டுக்குள்ள வந்து பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ சோகமா தூங்க. இதை பார்த்த அண்ணங்காரன் டே என்னாச்சுடா அப்படிமா கேட்க. ஹீரோ ஒண்ணு இல்ல போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அண்ணங்காரனை தூங்க போயிடுறான். அப்படியே அந்த நாளும் முடிய மறுநாள் ஆகுது. அண்ணங்காரன் முழிச்சு வந்து பார்க்க நம்ம ஹீரோ வழக்கம் போல சமைச்சுக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்தா அண்ணங்காரனுக்கு ஒரே குஷி தாங்காமல போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே டே சத்தியமா சொல்றேன் இத்தனை நாள் அந்த சாப்பாட்டை தாண்டா ரொம்ப மிஸ் பண்ண அப்படி மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஹீரோவும் ஆமாண்டா அப்புறம் இருக்காதா பின்ன அவங்க சும்மா சமைச்சு கொடுப்பாங்க ஆனா நான் ஒரு லவ் அண்ட் கேர்ல சமைச்சு கொடுக்குறல்ல அப்படிமா கேட்க. அப்ப அண்ணங்காரனும் சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டும் ஹீரோயின் கிட்ட பேசிட்டியா அப்படி மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஹீரோவும் அமைதியா அதெல்லாம் இல்லடா அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் தாத்தா வந்து நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி மீட் பண்ணணும் அப்படி மாதிரி சொல்ல. ஹீரோவும் அங்க இருந்து போய் பாக்குறான். அப்ப தாத்தாவும் என்னடா இந்த வாட்டியும் அண்ணங்காரன் வரலையா அப்படிமா கேட்க. அப்ப நம்ம ஹீரோவும் இல்ல கொஞ்சம் பிஸியா இருக்கான் அப்படி மாதிரி சொல்ல. தாத்தாவும் இப்ப வரைக்கும் போய் சொல்லிட்டே தான் தெரியவல்ல அப்படிமா சொல்லிட்டு சரி ஓகே ஏதாவது டேட்டுக்கு போறியா இல்லையா அப்படிமா கேட்க. ஹீரோவும் அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படி மாதிரி சொல்ல. அப்ப தாத்தாவும் சரி ஹீரோயின் என்னாச்சு அப்படிமா கேட்க. நம்ம ஹீரோவும் நான் அவ கூட பேசுறதே இல்லை அப்படி மாதிரி சொல்ல. அப்பா தாத்தாவும் ஏன் பேச வேண்டியதானே அப்படி மாதிரி சொல்ல. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகி போய் பார்க்க. அப்பா நம்ம தாத்தாவும் ஒரு கூப்பன் எடுத்து கொடுக்குறாரு. அந்த கூப்பன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசு ஹீரோ வந்து நம்ம தாத்தாவோட அசிஸ்டண்ட்டை பார்த்து இங்க பாருங்க இந்த கூப்பனை நீங்க வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கேன் என்ன நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்கல்ல ஸோ பெரிய பிள்ளையா போனதுக்கப்புறம் நான் உங்களை பார்த்துக்கிறேன் இந்த கூப்பனை காமிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த கூப்பனை இப்போ தாத்தா காமிச்சதை பார்த்துட்டு ஆமாம் இந்த கூப்பன் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிமா கேட்க. நான் தான் அசிஸ்டன்ட் கிட்ட விலை கொடுத்து வாங்கினேன் அப்படிமா சொல்ல. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே என்னது விலை கொடுத்து வாங்கினீங்களா அப்படிங்கிற கேட்க. அப்போ நம்ம தாத்தாவும் ஆமாண்டா இது ரொம்ப காஸ்ட்லி அதையும் என் பேர பிள்ளை எழுதுனது உனக்கு தெரியாதா அப்படிமா கேட்க. இதை கேட்ட ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அடுத்து தாத்தாவும் இங்க பாருடா நான் சொல்றத ஒழுங்கா கேளு போயிட்டு ஹீரோனை பார்த்து பேசி நீங்க ஒண்ணு சேர்ற வழியை பாருங்க அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஹீரோவும் இல்ல தாத்தா நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப தாத்தாவும் நீ ஃபர்ஸ்ட் போய் பேசுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோவும் ஒத்துக்கிறான். அடுத்து அங்க இருந்து வீட்டுக்கு வர பயங்கரமா ஹீரோயின் பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ கொடுத்த கொடை இருக்கு. இதை பார்த்தா ஹீரோவும் சரி ஓகே அவளை போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் வீட்டுக்கு தான் வரான். வந்து பார்த்தா அவங்க வாசல்ல காரை நிப்பாட்டிட்டு பேசலாமா அப்படின்ட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருக்கான். அந்த நேரம் வந்து ஹீரோட அப்பா அம்மா எல்லாம் வர. இதை பார்த்த ஹீரோ போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்படியே அந்த நைட்டு முடிய மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயினும் வேகன்னு வேலைக்கு போகலான்னு கிளம்பி வெளில வந்து பார்த்தா ஹீரோட கார் நிக்குது. இதை பார்த்த ஹீரோயினும் இவன் என்ன இங்க பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போயிட்டு ஏல என்னடா பண்ற அப்படிமா கேட்க. அப்ப நம்ம ஹீரோவும் கொடை எடுத்து அது வந்து மழை வர்ற மாதிரி இருந்துச்சு அதான் கொடை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல. இதை கேட்ட ஹீரோன்னு சிரிச்சுக்கிட்டே ஏண்டா பங்குனி வெயில பல்ல இழிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு இதுல எங்கடா வந்து கொடை கொடுக்க வந்த அப்படிமா கேட்க. உடனே ஹீரோவும் அது வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டா என்ன பண்றது அதனாலதான் உன் கொடையை உன்ட்டே கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படி மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஹீரோனும் சரி வந்துட்டு என்ன ஷூட்டிங் நடக்கிற இடத்துல
அவளை ட்ராப் பண்ணிட்டு போ அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோ ஒத்துக்கிறான். அடுத்து அங்கேருந்து அவளை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு அவள் என்ன பண்ணுறா அப்படி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் ஹீரோயினும் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு சாரிப்பா என்னோட மேனேஜர் வரல அதனால தான் இன்னைக்கு உன்னை மேனேஜராக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படி மாதிரி சொல்ல இதை பார்த்த ஹீரோ பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் உனக்கு அடிபடாமல் பார்த்துக்க அப்படி மாதிரி சொல்ல அப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் அடிபடாது இன்னைக்கு அந்த மாதிரி சீன் இல்லை அப்படி மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ ஆமா இன்னைக்கு என்ன சீனு அப்படி மாதிரி கேட்க நம்ம ஹீரோனை கிஸ்ஸிங் சீனு அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோ பயங்கர ஷாக் ஆகி போய் அவன் கையில் வச்சிருக்க பேக்கெல்லாம் கீழே போட்டு உடைக்க இதை பார்த்த ஹீரோன்னு டே என்னடா ஆச்சு அப்படிமா கேட்க அப்போ நம்ம ஹீரோ எதுக்காக இந்த மாதிரி சீன்லாம் நடிக்கிற அப்படிமா கேட்க அப்போ நம்ம ஹீரோ டே நான் ஒரு ஆக்டர்டா இது மாதிரி சீன்லாம் நடிச்சு தான் ஆகணும் அப்படி மாதிரி சொல்ல அப்பா நம்ம ஹீரோவும் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் என்னோட ஹார்ட் எந்த அளவுக்கு வலிக்கும்னு யோசிச்சு பார்த்தியா அப்படிமா கேட்க அப்பா நம்ம ஹீரோனா இதுல என்ன வலிக்க போகுது அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு அந்த மூவியில் நடிக்க போறான்ல ஒரு ஹீரோ அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தொட்டு தொட்டு பேச இதை பார்த்த ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. அது மட்டும் இல்லாம அவன் அந்த கிஸ்ஸிங் சீனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோக்கு இன்னும் கடுப்பாகி போய் நிற்க அவன் வந்து நம்ம ஹீரோயின் தலைமுடியை சரி பண்ண வர இதை பார்த்த ஹீரோவும் டபக்குன்னு அவளை பிடிச்சி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட மூவி ஹீரோவும் நான் இதுக்காக அதை பண்ணணும் நாங்கள் க்ளோஸ் உனக்கு தெரியாதா அப்படிமா கேட்க இதை கேட்ட ஹீரோவும் ஷாக் ஆகி போய் என்னது க்ளோஸா அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு காரணம் வந்துட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி தரன்னு அங்கே வந்து இழுத்துட்டு வந்துட்டு டேய் இது பெரிய மூவி வாய்ப்புடா நீ இப்படி பேசி அவளுக்கு கெடுத்து விட்டுருவ போலையே அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் டேய் நீ என்னடா உளர்ற அவ கிஸ்ஸிங் சீன் நடிக்க போறான்டா அப்படி மாதிரி கேட்க அப்போ ஃப்ரெண்டு காரணம் ஆமாண்டா நடிக்க தான் செய்வா இப்போ பாரு என் ஒய்ஃபு கூட தான் ப்ரெக்னெண்டா இருக்கா ஆனால் அவள் நடிக்கிறா நான் ஒத்துக்கிறேன்ல அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆகி நின்றுகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோட 2 ஃப்ரெண்டுக்காரையும் வந்துட்டு அம்மா இப்ப எதுக்காக இங்க வந்த நீ மறுபடியும் அவளை டேட் பண்ணலான்னு பாக்குறியா அப்படிமா கேட்க நம்ம ஹீரோவும் ஆமா அப்படி மாதிரி சொல்ல உடனே ஃப்ரெண்டுக்காரிக்கும் வந்து டே உன்னால அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியுமா இல்லையா அப்படிமா கேட்க அப்ப நம்ம ஹீரோவும் ஆமா கஷ்டப்பட்டுட்டா ஸோ இனியாவது அவளை நான் ஹாப்பியா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரியும் நீ ஆசைப்படலாம் அடுத்த பிரச்சனை தோ உட்காந்துருக்கான் பாத்தியா ஹீரோ அவன் வந்து ஹீரோட லவ் பண்றாங்க 2 பேருமே டேட் பண்றாங்க உனக்கு தெரியாதா அப்படிமா கேட்க இதை கேட்ட ஹீரோ என்னடா சொல்றீங்க எனக்கு இது தெரியாது அப்படி மாதிரி சொல்ல அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸும் ஆமாண்டா அவங்க ஆக்டர்ல அதனால சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றாங்க அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோ பயங்கர சோகமாயிடுறான். அதனால பேக் எல்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்து இன்னும் சோகமா நடந்து போக இது தூரத்துல இருந்து நம்ம ஹீரோன்னு பார்த்துட்டு கிட்டக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏன்டி அவன் போறான் அப்படிமா கேட்க அப்ப ஃப்ரெண்ட்ஸுகளும் எனக்கு தெரியாதே அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சாவை தான் காமிக்கிறாங்க. அவள் பிளைண்ட் டேட்டுக்காக நடந்து வந்துகிட்டு இருக்கா. அந்த நேரம் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படி மாதிரி பேசிகிட்டே இருக்கா. அந்த நேரம் யாரோ ஒருத்தங்க இடிச்சிட்டு போகிறாங்க. இதை பார்த்த சாவும் சாரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பிளைண்ட் டேட்டுக்காக உட்காந்துருக்கா. அங்கே ஒருத்தன் வரான். அவனை சுத்தமாக நம்ம சாவுக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் பேசணுமேனு பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துலேயே அவனை அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனால் அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே ஒருத்தர் வந்து ஹேண்ட்ஸமாக வந்து உட்கார்றாரு. இந்த ஹேண்ட்ஸம் மேலே பார்த்துருக்கீங்களா, வேறு எதுவும் ட்ராமாவில் பார்த்துருக்கீங்களா இல்லையாங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா சைடு ஆக்டர் இப்படி அழகாக இருந்தாலும் நான் பார்த்ததில்லை. அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இவன் வந்து நம்ம சாவை பார்த்துட்டு நம்ம டேட்டுக்கு போகலாமான்னு கேட்க இதை பார்த்தா நம்ம சாவும் எங்க அப்பா உன்னை பற்றிலாம் எதுவும் சொல்லலையே அப்படி மாதிரி சொல்ல அப்பா அந்த ஹேண்ட்ஸம் மேனும் இல்லைப்பா இனிமேல் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீ வழியில் ஃபோன் பேசிட்டு இருந்தில்ல அதை நான் காதில் வாங்கினேன் அதனால தான் சொல்கிறேன் அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட சாவும் இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா வச்சிங்களா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப இதை கேட்ட அந்த ஹேண்ட்ஸம் மேனும் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அடுத்து நம்ம சாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான் கால் பண்ண நம்ம சாவும் போயிட்டு மீட் பண்றா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமா புலம்பிட்டே இருக்கான். இதை பார்த்த சாவும் உனக்கும் ஆளுக்கும் வேற வேலையே இல்லையா, எப்ப என்ன கஷ்டம்னாலும் என்ன கூப்பிட்டு வச்சு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோனும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸும் டி உனக்கு ஒன்று தெரியுமா நீனும் அந்த ஆக்டரும் லவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டோம் அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோனு ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணுனீங்க அப்படிமா கேட்க உடனே ஃப்ரெண்ட்ஸுகளும் ஆமா அவன் உன்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணான் அதனாலதான் அப்படி சொன்னோம் அப்படி மாதிரி சொல்ல ஹீரோனும் உங்களை அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் ஃபோன் கால் வருது. நம்ம ஹீரோனும் அட்டன் பண்ணி பேசுனா நம்ம சாதா ஃபோன் பண்ணியிருப்பாப்புல இருக்கு. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனும் அங்கே போய் பார்க்குறா. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ பயங்கரமாக குடிச்சிட்டு உட்காந்துருக்க. இதை பார்த்தா ஹீரோனும் ஏண்டி இப்போ எதுக்காக எனக்கு கால் பண்ண அப்படிமா கேட்க அப்போ நம்ம சாவோம் ஏண்டி நீங்கள் தானே லவ் பண்ணீங்க அப்புறம் எதுக்காக நான் பார்த்துக்கணும், இவனை என்னால் சுத்தமாக ஹேண்டில் பண்ண முடியல மரியாதை இவனை அழைச்சிட்டு போ அப்படி மாதிரி சொல்ல உடனே ஹீரோனும் இங்கே பாருங்க என்னதான் நாங்களே லவ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கிரஷ் ஓ மேலே தானே அதனால நீனே அழைச்சிட்டு போ அப்படி மாதிரி சொல்ல அப்போ சாவும் நல்லா இருக்குடி ஃபர்ஸ்ட் கிரஷ் ஏன் மேலே இருந்தாலும் அதுக்கப்புறம் உன்னை தானே லவ் பண்ணா நீ தான் அழைச்சிட்டு போகணும் அப்படி மாதிரி சொல்ல ஹீரோனும் முடியாதுங்க சாவும் முடியாதுங்க
2 பேரும் மாத்தி மாத்தி ஹீரோவை இந்த பக்கம் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம சாவும் சரி ஓகே நம்ம கிட்ட அடிச்சுக்க வேண்டாம், நம்ம ஏன் ஹீரோ கிட்டே கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இங்க பாரு நானும் நிக்கிறேன் ஹீரோ நிக்கிறா, உனக்கு யாரை வேணும் யாரை உனக்கு பிடிக்கும் அப்படிமா கேட்க நம்ம ஹீரோ 2 பேரும் ஊத்து பார்த்துட்டு எனக்கு ஹீரோயினை தான் பிடிக்கும் அப்படி மாதிரி சொல்ல இதை பார்த்த சாவும் மாட்டிக்கிட்டியா நான் போறேன் அப்படி மாதிரி அங்க இருந்து ஓட இதை பார்த்த ஹீரோனும் தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத அப்படி மாதிரி சொல்றான். ஆனா அவ கேட்கற மாதிரியே இல்ல. அப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு இப்ப எதுக்காகடா என்ன பிடிக்குன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடின்னு அடிக்க அதே சமயம் இந்த பக்கம் சாவும் ரோட்ல சோகமா அலுப்பா இருக்குல்ல அப்படி மாதிரி நடந்து வந்துகிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு காலையில ஒரு ஹேண்ட்ஸம் மேனை மீட் பண்ணிருப்பான்ல அவன் வந்துட்டு நான் வேணா உனக்கு ட்ராப் பண்ணவா அப்படிமா கேட்க இதை கேட்ட சாவும் ஏன்டா நீ இதே ஜோலியா தான் சுத்திக்கிட்டு இருக்கியா நான் ஃபாலோ பண்றேன் இரு போலீஸுக்கு கால் பண்றேன் அப்படி மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹேண்ட்ஸம் வேணும் இங்க பாரு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன் கல்யாணத்துலன்னு பாத்தீங்கன்னா நீனா தான் நிக்கணும் அதுவும் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ல நீ பார்க்க ரொம்ப அழகா இருப்ப அதனால நம்ம டேட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபிளாட்டிங்லாம் பண்ணேன். இதை கேட்ட சாவுமே கொஞ்சம் மனசு இறங்குற மாதிரி தான் இருக்கு. அதனால அவன் கூட கார்ல போயிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவ ஹீரோவா கஷ்டப்பட்டு அழைச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ள போடுது ஏன்டா இப்ப மட்டும் உனக்கு என்ன பிடிக்குதா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்க. அப்ப நம்ம ஹீரோவும் குடி போதிலே நம்ம ஹீரோனை பார்த்துட்டு ஏன்டி ஏன் அப்படி எல்லாம் பண்ணுனேன் இந்த ஒரு வருஷமா நான் உன்னை மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா வேற ஒரு பொண்ணை யோசிச்சு கூட பார்க்கல ஆனா நீ மட்டும் எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படிதான் இன்னொருத்தனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியோ எனக்கு இது மட்டும் புரியல அப்படி மாதிரி சொல்ல அப்ப நம்ம ஹீரோன் சிரிச்சுக்கிட்டே நான் அப்படிதான் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படிமா கேட்க அப்ப நம்ம ஹீரோ ப்ளீஸ் ரீ அவனை டேட் பண்ணாத நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கா அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே அப்படியே படுத்துடுறான். அப்படியே இந்த நாள் முடிய மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோ லைட்டா கண்ணு முடிச்சு பார்க்க அப்பதான் அவனுக்கு நைட் எல்லாம் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்த ஹீரோ ஐயோ இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டோமே அப்படி மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. இதை பார்த்த ஹீரோவும் தூங்குற மாதிரி நடிக்க உடனே ஹீரோயின் என்னடா செத்துட்டியா என்ன நீ செத்தா கூட கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும் அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் எவ்வளவு ஒரு கல் நெஞ்ச காரியா இருக்கா பாரா அப்படி மாதிரி சொல்லிட்டு கண்ணு முழிச்சு பார்க்க அப்ப நம்ம ஹீரோனும் சாப்பிட வரியா அப்படிமா கேட்க ஹீரோவும் சாப்பிட போறான். நம்ம ஹீரோவும் சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு ஏன்டி நான் செத்தா கூட நல்லா தான் இருக்கும்னு சொன்னா எதுவும் கலந்து கொடுத்துட்டியா என்ன அப்படிமா கேட்க அப்ப நம்ம ஹீரோனும் சாப்பாடை சாப்பிடுறா. இதை பார்த்த ஹீரோவும் அவனை நம்புற அப்படிமா சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோனும் ஹீரோவே குறுகுறுன்னு பார்க்க நம்ம ஹீரோவும் இப்ப என்ன அந்த சரக்கு அடிச்சதை வச்சு கிண்டல் பண்ண போற அப்படித்தானே அப்படிமா கேட்க நம்ம ஹீரோனும் சீச்சி நான் ஒன்னும் அவளை கேவலமான பொண்ணெல்லாம் கிடையாது உன்னை நான் கிண்டல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு உன்னால எப்படிதான் மனசு மாற முடியுதோ நான் மட்டும் ஒன்னே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக் எல்லாம் சொல்ல இதை கேட்ட ஹீரோ பயங்கர காண்டாய் போய் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கான். இந்த பக்கம் நம்ம அண்ணன்காரனை மீட் பண்றதுக்காக அவனோட எக்ஸ் வந்திருக்கான். அவன் வந்து அண்ணன்காரனை பார்த்துட்டு ரொம்ப சாரி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இப்போ நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னா அதுக்கு நான் தானே காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பா அண்ணன்காரனும் சீச்சி நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இப்போ நான் வெளியில வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன் யாருக்கிட்டே எந்த விஷயத்தையும் மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை எந்த பக்கமும் ஓடணுங்கிற அவசியம் இல்லை அதனால நீ பண்ணதான் ரொம்ப பெரிய ஹெல்ப் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட எக்ஸ் பையலும் சரி ஓகே அப்படிங்கிற சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கல்ல அவளை ட்ராப் பண்றதுக்காக நம்ம ஹீரோ வந்திருக்காமல இருக்கு. நம்ம ஹீரோன் ட்ராப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு போக அந்த இடத்துக்கு ஹீரோனோட அக்காவும் மாமாவும் வராங்க. இதை பார்த்த மாமாவும் பாத்தியா நான் தான் சொன்னேன்ல 2 நாளைக்கு முன்னாடி இந்த கார் இங்க நின்னுச்சு இந்த பையன் தான் வந்திருப்பான் அப்படி மாதிரி சொல்ல அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ உள்ள அழைச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ முட்டி போட்டு உட்கார்ந்துருக்க. அந்த இடத்துல ஹீரோனோட அம்மாவும் அப்பாவும் என்ன நடக்குது இங்க அப்படிமா கேட்க அப்ப நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட யோசிக்காம நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் எனக்கு நல்லாவே புரியுது ஆனா உங்க பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நினைச்சு பண்ணினேன் ஆனா அது எல்லாமே தப்பா போகும் நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல ஆனா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அவ இல்லாம என்னால வாழவே முடியாது இந்த ஒரு வருஷமா தான் நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் நான் என்ன யோசிச்சேன்னா ஒருவேளை நான் தூரத்துல போயிட்டேன்னா அவளை மறந்துட்டு நான் ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுவேன்னு நினைச்சேன் ஆனா எவ்வளவு தூரம் பிரிஞ்சு போனோம்னா அந்த அளவுக்கு இதயத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்கிறதே அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நல்லாவே புரியுது இதுக்கப்புறம் நான் அவளை நல்லபடியா பார்த்துப்பேன் நீங்க இதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு நல்ல மருமகனா இருப்பேன் அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோனோட அப்பாவுக்கு என்ன சொல்றேன்னே தெரியாம என்னோட மூத்த மருமக மாதிரி இருப்பியா அப்படிமா கேட்க உடனே ஹீரோவும் கண்டிப்பா இருப்பேன் அவர் என்ன சமையல் மட்டும்தானே செய்வாரு நான் அதை தாண்டி செய்வேன்னு சொல்லிட்டு சமைச்செல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோனும் ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணுன அப்படிமா கேட்க அப்ப நம்ம ஹீரோவும் ஒரு பெஞ்சு மாதிரி இருக்கு அதுல உட்கார வச்சு ஐம் சாரி டி எனக்கு தெரியும் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு ஸோ அவனை ஃபர்ஸ்ட் பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல ப்ரொபோசலை நான் கொடுப்பேன் ஏன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு இதை விட்டா வேற சான்ஸ் கிடைக்காது அதனாலதான் பேசிட்டேன் என்னால நீ இல்லாம வாழ முடியாது ஸோ நான் உன் கூடவே தான் இருப்பேன் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உன்னால எப்போ முடியுதோ அப்பா உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு வா நான் அது வரைக்கும் உனக்காக வெயிட் பண்றேன் அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோனுக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துடுது. உடனே ஹீரோவும் ஏன்டி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு சிரிப்பா இருக்கா அப்படிமா கேட்க அப்ப நம்ம ஹீரோயினும் இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் ஆனா அதுக்கான டைம் கிடைக்கல இதுதான் கரெக்ட்
கரெக்டான டைம்னு நினைக்கிறேன். நானும் அவனும் ஒன்றும் லவ் பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ன டீஸ் பண்றதாக சொன்னாங்க அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. அடி பாவி, இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தீன்னா உன்னோட ப்ரொபோசல் டேவை நான் எப்படி ஆக்கியிருப்பேன் தெரியுமா? நான் பயங்கரமா ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாத்துலயும் மண்ணலி போட்டுட்டீங்களேடி அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோன்னு சிரிக்கிறா. அடுத்து நம்ம ஹீரோவும் சரி ஓகே இதெல்லாம் நடந்துட்டு போட்டோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்றேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் அவனோட ஹஸ்பண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஃப்ரெண்டாவோ மேனேஜராவோ ஒரு கொழுந்தனாராவோ இருக்க வேண்டாம். உன்னோட ஹஸ்பண்டா நான் காலையில தூங்கி முழிக்கக்குள்ள உன்னையே பார்க்கணும். உன்னோட சேர்ந்து மூவி பார்க்கணும். அதுக்கப்புறம் வெளியில போகணும். நீனு நானு நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க இதை கேட்ட ஹீரோயினும் என்னடா இவ்வளவு சிம்பிளா நீ எனக்கு மேரேஜ் ப்ரப்போசல் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோவும் மேரேஜ் ப்ரப்போசல் வேணா சிம்பிளா இருக்கலாம். ஆனா இந்த வார்த்தை எல்லாமே என்னோட ஹார்ட்ல இருந்து வருது. இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த நாளும் முடியுது. மறுநாள் ஆகுது. மேரேஜ் நடக்குது போல. நம்ம ஹீரோன்னு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பயங்கரமா நடந்து வந்துகிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா திரும்பி பார்த்தாதான் தெரியுது அது ஒரு ஷூட்டிங் நடக்குதுல இருக்கு. அந்த மூவியோட ஹீரோ திரும்பி நிக்க நம்ம ஹீரோ திரும்பி பார்க்க 2 பேரையும் பார்த்துட்டு கேட்கறாங்க உங்கள்கிட்ட இருக்கு கல்யாணம் பண்ணிக்கல சம்மதமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோனும் அந்த பையனும் சம்மதம் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் மழை வருது. இதை பார்த்த ஹீரோனும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோனோட கையை பிடிச்சிக்கிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வேற ஒருத்தரோட மேரேஜ் பண்ணிக்க போவ அப்படி மாதிரி சொல்ல அப்ப நம்ம ஹீரோயினும் டே ஷூட்டிங் போதுரா அப்படி மாதிரி சொல்ல அப்ப நம்ம ஹீரோவும் ஷூட்டிங்ல கூட நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுடி அப்படி மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி அங்க இருந்து இழுத்துக்கிட்டே ஓட அப்ப நம்ம ஹீரோனோட மைண்ட் வைஸ்ல பரவாயில்ல எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிட்டு அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீன் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. நம்ம சாவும் அந்த ஹேண்ட்ஸம் மேனும் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் சாவும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்க ஆரம்பிச்சிட்டாப்ல இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அக்காவும் அவங்க மாமாவும் ஒரு ஷாப்புக்கு போறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க மாமாக்கார ஒரு புக்கு எழுதியிருப்பான்ல அது வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இருக்கு. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோனோட அப்பாவும் அம்மாவும் ஹீரோயின் நடிச்ச படத்தை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஹாப்பியா இருக்கிறத காமிச்சுக்கிட்டே நம்ம அண்ணன்காரனை காமிக்க அவனும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்சிக்கிட்டு இருக்க. ஸோ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோயினும் ஸோ வாழ்க்கைங்கிறது அவ்வளோதாங்க. நமக்கு பிடிச்சது நமக்கு இருக்கும்போதே அனுபவிச்சுக்கணும். போனதுக்கு அப்புறமா அது கிடைக்கலையே இது கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு வாழக்கூடாது. அதனால இருக்கும்போதே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கணும். அதுவும் பிடிச்சவங்களோட வாழக்கூடாதான் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இது புரியும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பி நோட்டோட நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் காமிச்சு ஒரு ஹாப்பியான எண்டிங்கை இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ட்ராமா ரொம்ப வெற்றிகரமாக முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நிஜமா மற்ற எபிசோடெல்லாம் விட அந்த ஃபைனல் எபிசோட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுவும் நம்ம ஹீரோட ஜெலஸு அதெல்லாம் பார்க்கல ஓவர் கியூட்டாக இருந்துச்சு. ஸோ எப்போதும் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்து ஒரு பழைய ட்ராமாலாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு புது ட்ராமாக்கு வரும். ஸோ எப்போதும் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, டாடா, பாய் பாய்.